மாவோயிஸ்ட் இயக்கத்தினர் ஆயுத போராட்டத்தை கைவிடுவதே ஒரே வழி என்று மாவோயிஸ்ட் கட்சியின் மத்திய குழு உறுப்பினரும் சித்தாந்த தலைவராக கருதப்படுபவருமான மல்லோஜுல வேணுகோபால் ராவ் கூறியுள்ளார். அண்மையில் சரணடைந்த அவர் அளித்துள்ள பேட்டியின் முக்கிய பகுதிகளை தற்போது காணலாம். மாவோயிஸ்டுகளை ஒடுக்குவதில் முழு வீச்சில் செயல்பட்டு வரும் மத்திய அரசு ஆயுதம் வைத்திருக்கும் மாவோயிஸ்டுகளோடு பேச்சுவார்த்தைக்கு இடமே இல்லை என்பதில் உறுதியுடன் இருக்கிறது. இந்த சூழலில் கடந்த அக்டோபர் மாதம் மகாராஷ்டிர மாநிலம் கட்சிரோலியில் சரணடைந்த மாவோயிஸ்ட் சித்தாந்த தலைவர் மல்லோஜுல வேணுகோபால் ராவ் முதல் முறையாக இந்தியன் எக்ஸ்பிரஸ் இதழுக்கு பேட்டியளித்துள்ளார். அதில் மாவோயிஸ்ட் இயக்கத்தின் தவறுகளால் தான் அதற்கு மக்கள் ஆதரவு சரிந்தது என்று கூறியுள்ளார். தற்போது 70 வயதாகும் ராவ் மாவோயிஸ்ட் போராளியாக சுமார் 50 ஆண்டுகள் காட்டில் கழித்த வாழ்க்கையை ஒரு பொன்னான அத்தியாயம் என்று குறிப்பிட்டார். ஒடுக்கப்பட்டவர்களுக்கு அதிகாரம் கிடைப்பதற்காக தாம் மனநிறைவுடனும் ஊக்கத்துடனும் பணியாற்றியதாக கூறினார். பழங்குடி மக்களுக்கு வனத்துறை அதிகாரிகள் கடுமையான அநீதிகளை இழைத்ததாகவும் பழங்குடி மக்கள் உணவு, உடை, கல்வி, மருத்துவம் போன்ற அடிப்படை வசதிகளை பெற முடியாதவர்களாக இருந்ததாகவும் ராவ் நினைவு கூர்ந்தார். ஆனால் 1980களின் நிலைமைகள் தற்போது இல்லை என்றும் மாறிவரும் நிலைகளுக்கேற்ப சித்தாந்தத்தை செழுமைப்படுத்த மாவோயிஸ்ட் கட்சி தவறிவிட்டது என்றும் விமர்சித்துள்ளார். குறிப்பாக கடந்த கால் நூற்றாண்டில் இந்திய பொருளாதாரத்தில் பல முக்கிய மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளதை மாவோயிஸ்ட் இயக்கம் கணக்கில் எடுத்துக்கொள்ள தவறிவிட்டதாகவும் கூறினார். இனியும் ஆயுத போராட்டத்தை விடாப்பிடியாக பற்றிக் கொண்டிருப்பது அறிவார்ந்த செயல் அல்ல என்பதை உணர்ந்துவிட்டதாகவும் அவர் கூறினார். மாவோயிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் பசவராஜ் ஆயுத போராட்டத்தை தற்காலிகமாக நிறுத்த முடிவு செய்திருந்த நிலையில் அவர் என்கவுண்டரில் கொல்லப்பட்டதாகவும் அதன் பின்னரே கூட்டாக சரணடையும் முடிவை தான் எடுத்ததாகவும் ராவ் தெரிவித்தார். மாவோயிஸ்டுகளின் ஆயுத போராட்டத்துக்கு முன்னெப்போதையும் விட இப்போது அதிக தேவை உள்ளது என்று எழுதிக் கொண்டும் பேசிக் கொண்டும் இருப்பவர்கள் காற்றில் வாள் சுழற்றுபவர்கள் என்று ராவ் விமர்சித்துள்ளார். இனியும் வன்முறை பாதையை தொடர்வது அழிவுக்கே வழிவகுக்கும் என்பதை அனைவரும் உணர வேண்டும் என்றும் ராவ் கோரிக்கை விடுத்துள்ளார்.